எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் மகாலட்சுமி. நான் வந்து மடிப்பாக்கம்லேருந்து வரேன். சென்னை மடிப்பாக்கம்லேருந்து. ஆ நான் இங்க வந்து ஆக்ஸி ப்ளஸ் வந்தது வந்து சிபி சார பார்க்கறதுக்காக. எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்டின்னா, 2023ல சடனா ஒரு ஃபைன் மார்னிங் வந்து என்னால எழுந்துக்கவே முடியல. ஏப்ரல் மாசம். அப்படியே டக்குன்னு பெட் ரிடன் ஆயிட்டேன். ஒரு சில இதெல்லாம் ட்ரை பண்ணோம். அப்புறம் சர்ஜரி தான் பண்ணணுன்ட்டாங்க. ஸோ ஸ்பைன் சர்ஜரி வந்து 2023ல ஆச்சு. பட் சர்ஜரி எனக்கு சக்ஸஸே ஆகல. அப்புறம் ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணாங்க. அதுவும் எனக்கு சக்ஸஸ் ஆகல. ஒரு 8 மந்த்ஸ் பெட் ரிடனாவே இருந்தேன். அதுக்கப்புறம் ஆயுர்வேதா போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு போஸ்டர்லாம் சரியாயி ஒரு மொபிலிட்டி கொண்டு வந்தாங்க. அண்ட் என்னோட பையன் வந்து தஞ்சாவூர் சாஸ்திரால படிக்கிறான். அவன பார்க்கறதுக்கு போம்போது, அங்க டாக்டர் பிரபுன்னு ஒரு ப்ரொஃபசர் வந்து நான் லம்பார் பெல்ட் போட்டத பார்த்துட்டு, "உங்களுக்கு என்ன இஷ்யூ?" அப்படின்னு கேட்டாரு. இது மாரி சொன்னோம். சர்ஜரி ஆச்சு. அது சக்ஸஸ் ஆல. ப்ரொசீஜரும் நெக்ஸ்ட் அதுவும் எங்களுக்கு ஆல. அ என் பையன் இங்க படிக்கிறான். பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னோம். கேன்டீன்ல பார்த்தோம் டாக்டர் பிரபுன்னு. அவரு தஞ்சாவூர் சாஸ்திரால வந்து வெட்னரி ஃபீல்ட்ல இருக்காரு. ப்ரொஃபஸரா. அப்புறம் அவரு வந்து சிபி சார ரெஃபர் பண்ணி சொன்னாரு, "எனக்கு 1½ வருஷம் ஒரு பக்கம் கூட திரும்ப முடியாம அவ்ளோ கஷ்டப்பட்டேன். நீங்க சென்னையேன்னு சொல்றீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க அவர போய் பாருங்க" அப்படின்னு. ஸோ நாங்க தஞ்சாவூர்லேருந்து வந்து இம்மீடியட்டா இங்க அப்பாயின்ட்மெண்ட் வாங்கினோம். இது வந்து இந்த வருஷம் பிப்ரவரி சார ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் கேட்டு பேசினது. ஆக்சுவலா சார் கிட்ட வந்து கன்டினியூஸா என்னோட ரிப்போர்ட்ஸு, என்னோட எம்ஆர்ஐ எல்லாமே அனுப்பி, எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ குடுக்க சொன்னோம். 2nd அப்ரோச் பண்ணோம் நாங்க பிப்ரவரி. 7th பிப்ரவரி எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் சார் கிட்ட கிடைச்சது. எனக்கு வந்து பெயின் இருந்துட்டே தான் இருக்கும். எப்பயுமே பெயின் இருக்கும். நம்ப்னஸ் இருக்கும். பின்னாடி, காலு அது எல்லாமே நம்ப்னஸ் இருக்கும். தானா சில டைம் குறையும். ஆனா, நெறைய டைம் அந்த நம்ப்னஸோடயே எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல பழக ஆரம்பிச்சுருச்சு. இப்படிதான் எனக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே சார் வந்து ரொம்ப பொறுமையா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. ஒரு சின்ன சின்ன இது கூட நான் மறந்து போயிட்டு திருப்பியும் திருப்பியும் இது ஞாபகப்படுத்தி சொல்றதோ, அது ஞாபகப்படுத்தி சொல்றதோ, அது மாரி எதுவா இருந்தாலும் பயங்கர பொறுமையா கேட்டுக்கிட்டாரு சிபி சார். அதுக்கப்புறம் செக் பண்ணாங்க. அ ரொம்ப எந்த விதமான மெடிசன், இன்ஜெக்ஷன்ஸு, ஸ்டீராய்ட்ஸு எதுவுமே குடுக்கல. ஏன்னா நான் நெறைய பெயின் கில்லர்ஸு, நெறைய இதெல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அவர் அதான் சொன்னாரு, "எதுவுமே வேணாம். உங்களோடத பேலன்ஸ் பண்ணா போதும்ன்னு." ஜஸ்ட் ஒரு கால்ல ஹீல் ஒட்டுறா மாதிரி மட்டும் வச்சு வச்சு டெஸ்ட் பண்றாரு அவரு. எந்த ஹைட் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஆகுன்றது. அதுல எது வைக்கணுன்றத கடைசியா அவர் செக் பண்ணிட்டு குடுத்தாரு. அண்ட் நெக்ஸ்ட் ரிவ்யூ வரத்துக்குள்ள எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்களுக்கு நம்பர் குடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆக்ஸி ப்ளஸ கான்டாக்ட் பண்ணா, அவங்க வந்து சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு, நம்மளுக்கு WhatsAppல நம்மளுக்கு என்ன நம்மளோட குவெரியோ அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சுட்டு போனேன். எக்ஸர்சைஸ் சொல்லிக் குடுத்தாங்க. சிம்பிள் எக்ஸர்சைஸ் 3. ஆனா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக் பயங்கர கிரானிக் பெயின். ஒருவேளை ஹீல் போடுறது இன்னும் பெயின் ஆயிடுச்சா? இல்ல எக்ஸர்சைஸ் ஆனலாம். ஆனா நான் பயந்ததுக்கு எதுவுமே இல்ல. நான் என்ன இருக்கோ அனுப்பினேன். வீடியோ எடுத்து நீங்க பண்ற எக்ஸர்சைஸ் அனுப்ப சொன்னாங்க ஆக்ஸி ப்ளஸ்ல. எல்லாம் சார் பார்த்துட்டு, எதுவுமே இல்ல நீங்க இன்னொரு தடவ வந்து பார்த்துட்டு போங்கன்னாரு. அண்ட் டு பி வெரி ஹானஸ்ட், ஹி டிட்ன்ட் சார்ஜ் ஃபார் தட். ஒரு கன்சல்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் டைம் வந்தோங்கிறது இது. பட் 2nd டைம் வென் ஹி ஆஸ்க்ட் மீ டூ கம், அவர் என்ன பார்த்துட்டு ஜஸ்ட் இது ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா நாங்க ஃபீஸ் கேட்டோம். வேணான்னு சொல்லிட்டாரு. இட் வாஸ் ரியலி என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து மெடிக்கல் இதுல வந்து அ இந்த மாரி யாரும் பணம் வேணாம் அப்படிங்கிற மாரி யாருமே சொல்லல. நான் எத்தனையோ ஸ்பைன் சர்ஜனே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் நானு. அண்ட் இது என்னோட வந்து ஒரு உண்மையான அ அபிப்பிராயம். ஏன்னா போனா முதல்ல ஃபீஸ் கட்டிட்டு தான் நம்ம டாக்டரே பார்க்க முடியும். அந்த மாரி இல்ல இங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஓவர் பீரியட் எனக்கு வந்து அது செட் ஆயிடுச்சு. அந்த ஹீலும், எக்ஸர்சைஸும் என்ன பண்ணணுன்றது. 2nd டைம் வரும்போதே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இருந்தாலும் பெயின், நம்ப்னஸ் அதெல்லாம் ஸ்டிஃப்னஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் திருப்பியும் என்ன இவரோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரோ பண்ணி திருப்பியும் அடுத்த சிட்டிங் வரும்போது ஆல்மோஸ்ட் 50-60% இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது 3ர்ட்ல. இன்னைக்கு 4th செஷன் 90% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எக்ஸர்சைஸ் மட்டும் ரொம்ப சிம்பிள். 1 மினிட் தான் ஆகும். மார்னிங் அண்ட் ஈவினிங்
ஒரே ஒரு நிமிஷம் ஒதுக்கினா போதும் அதுக்கு. அதுவும் நம்ம ஏதாவது தப்பு பண்றோம் அப்படின்னா நம்ம வீடியோ எடுத்து அனுப்பிட்டா இங்க நம்ம ஆக்சி பிளஸ்ல நம்பர் கொடுத்துருவாங்க. அதை சார் கிட்ட காமிச்சிட்டு சார் இல்ல நீங்க இதை தப்பா பண்றீங்கன்றத திருப்பியும் நம்மளுக்கு சொல்லிடுவாரு. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா சார் அப்ரோச் பண்றது ஈஸி. டைரக்டா ஃபோன் பண்ணணும்னு இல்லை. we can approach him through Oxy Plus numbers and நம்மளோட query அவர் பர்சனலா பார்த்துட்டு தான் நம்மளுக்கு பதில் சொல்றாரு. என்ன அப்படிங்கிறது நீங்க பண்ணதை பார்த்தேன், நீங்க இது பண்ணும்போது இது ஒரு சின்ன ஸ்லைட் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அவர் வந்து நம்மளை பார்த்துட்டு சொல்றாருங்கிறத we can easily identify. பார்க்காம அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தனமான பதில் கிடையாது. அண்ட் திருப்பியும் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன டைம்னாலும் மெசேஜ் அனுப்பிடலாம். ஆக்சி பிளஸ் சென்டர்ஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் உடனே நம்மளுக்கு அதுக்கு ப்ராம்ப்டா ரிப்ளை பண்ணிடுறாங்க. அதுவும் எனக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வரோன்றது உடம்பு சரியாகணுன்ற ஒரு கியூரியாசிட்டியில தான் வரோம். ஐயோ ஆங்ஸைட்டி எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு சரியாகணுமேனு. அண்ட் ஐ வவுச் நான் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். எல்லாமே இங்கே இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் அண்ட் ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிறாங்க என்ன சொன்னாலும். இன்ஃபேக்ட் நான் பிரியா மேடம் எனக்கு பர்சனலாக நான் பார்க்கல அவங்கள. எனக்கு ரெக்குவயர்மெண்ட் இல்லை மேடமை போய் பார்க்கணுன்னு சிபி சார் கிட்ட தான். ஆனால் ஒரு லேடி ஒருத்தங்க ஏதோ அழுதுட்டு இருந்தாங்க. அவங்கள ஹக் பண்ணி யூ டோன்ட் வரின்னு சொல்லி ஷீ கேவர் பட்டர் மில்க். நீங்கள் முதல்ல மோர் குடிச்சிட்டு ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே தெரியுது. தே ஆர் வெரி கேரிங். இட் இஸ் நாட் வெதர் யூ ஆர் ரிச், நீங்கள் நிறைய செலிப்ரிட்டியா, அதெல்லாம் தே டோன்ட் மைண்ட். நீங்கள் பேஷண்ட்டுங்கிற போது தே கிவ் அட்மோஸ்ட் ப்ராப்பர் கேர். அண்ட் இது என்னோட வந்து ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன் இது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சிபி சார், தேங்க்யூ ஆக்சி ப்ளஸ் எல்லா டீமுக்குமே இங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப்ஸ்க்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். And I wish all success for their full team. Thank you.